அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவை அஞ்சும் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை திருத்துவதற்காக, உங்களை அல்லாஹுவின் பக்கம் திருப்புவதற்காக. ஏனெனில் நாம் வாழும் இந்த உலகம் நிரந்தரமல்ல. நாம் பிடித்து கொண்டிருக்கும் அனைத்தும் ஒரு நாள் நிச்சயம் நம்மை விட்டுப் போகும். பணம், பதவி, அழகு, வீடு, உறவு எதுவும் நிலைக்காது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், பூமியிலுள்ள அனைத்தும் அழியும், உன் ரப்பின் முகம் மட்டுமே நிலைத்திருக்கும். அன்பர்களே, இன்று நாம் காலை எழும்போது இன்னும் ஒரு நாள் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த இன்னும் ஒரு நாள் எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்பதை நாம் சிந்திப்பதில்லை. மரணம் நமக்கு முன்னறிவிப்பு கொடுப்பதில்லை. அதுபோலவே கியாமத் நாளும் மனிதனிடம் அனுமதி கேட்டு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், கியாமத் நாள் நெருங்கும்போது மனிதர்களின் உள்ளங்கள் மாறும், வாழ்க்கையின் மதிப்புகள் தலைகீழாகும், பொய் சாதாரணமாகும், உண்மை விசித்திரமாகும், நம்பிக்கைக்குரியவன் சந்தேகிக்கப்படுவான், துரோகி மேடையில் போற்றப்படுவான், நல்லவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், கெட்டவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். நேரம் சுருங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு வருடம் ஒரு மாதம் போலவும், ஒரு மாதம் ஒரு வாரம் போலவும், ஒரு வாரம் ஒரு நாள் போலவும், ஒரு நாள் ஒரு மணி போலவும் ஓடும். இன்று நான் சொல்கிறோமே, நேரமே இல்லை, தொழுகைக்கு கூட நேரமில்லை, குர்ஆன் ஓத நேரமில்லை. இது எதற்கான அறிகுறி? இது கியாமத்தின் அடையாளம் அல்லவா? அன்பர்களே, ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாமின் பெயர் மட்டும் இருக்கும், குர்ஆனின் எழுத்து மட்டும் இருக்கும், ஆனால் அதன் வழிகாட்டுதல் வாழ்க்கையில் இருக்காது. ஹராம் அழகாக அலங்கரிக்கப்படும், ஹலால் பழையதாகவும் சிரமமானதாகவும் காட்டப்படும், தொழுகை தாமதமாகும், திக்ர் மறக்கப்படும், தௌபா நாளைக்கு நாளைக்கு தள்ளப்படும். இன்னும் வயசு இருக்கு என்று நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம், ஆனால் மரணம் வயதை பார்க்காது. பின்னர் அந்த நாள் வரும், வானம் பிளக்கும், மலைகள் தூளாகும், கடல்கள் கொதிக்கும், பூமி தன் உள்ளிருப்புகளை வெளியே தள்ளும், மனிதன் தன் சகோதரனிடமிருந்து ஓடுவான், தாய் தன் பிள்ளையை மறப்பாள், ஒவ்வொருவரும் என்னை காப்பாற்று என்று தன்னிலை பற்றியே கவலைப்படுவான். சூரியன் அருகில் கொண்டு வரப்படும், வியர்வை மனிதர்களின் செயல்களுக்கு ஏற்ப உயரம் எடுக்கும். அந்த நாளில் எந்த நிழலும் இருக்காது, அல்லாஹ் நிழல் கொடுப்பவர்களைத் தவிர. அந்த நாளில் கேள்விகள் தொடங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் 4 விஷயங்களைப் பற்றி கேள்வி கேட்கப்படாமல் ஒரு அடியும் எடுக்க முடியாது. ஆயுள் எதில் கழித்தாய், இளமை எதில் வீணாக்கினாய், செல்வம் எங்கிருந்து சம்பாதித்தாய், எதில் செலவிட்டாய், அறிவு அதன்படி நடந்தாயா? அன்பர்களே, அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் இன்றே தயார் செய்ய வேண்டும். நாளை இல்லை, பிறகு இல்லை, இன்றே. இவ்வளவு பயங்கரமான உண்மைகளுக்குப் பிறகும் அல்லாஹ் நம்மிடம் நம்பிக்கையின் கதவை மூடவில்லை. சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும் வரை தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், உயிர் தொண்டையை அடையும் வரை மன்னிப்பு கிடைக்கும். இன்று திரும்பினால் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வான். இன்று தொழுகையை சரிசெய்தால் நாளை நிம்மதி கிடைக்கும். இன்று ஹராமை விட்டால் நாளை ஒளி கிடைக்கும். அன்பான உள்ளங்களே, உலகம் அழியும் என்பது உண்மை. ஆனால் ஈமானுடன் வாழ்ந்தவர்களுக்கு அது அழிவல்ல, அது புதிய ஆரம்பம், ஜன்னத்தின் வாசல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சந்திப்பு, முடிவில்லாத சந்தோஷம். ஆகவே இன்றே தீர்மானமெடுப்போம், தொழுகையை உயிராக்குவோம், குர்ஆனை வாழ்க்கையாக்குவோம், ஹராமை விட்டு ஹலாலில் திருப்தியடைவோம். யா அல்லாஹ், உலகம் அழியும் முன் எங்கள் உள்ளங்களை நீ திருத்திவிடு. கியாமத்து நாள் எங்கள் முகங்களை ஒளியால் நிரப்பு. எங்களை மன்னித்து, எங்கள் பெற்றோர்களை மன்னித்து, எங்கள் பிள்ளைகளை நேர்வழியில் நடத்தி, எங்களை அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்த்துவை. ஆமீன். இந்த ஹதீஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஹதீஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்து நன்மைகள் பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.